بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وما بعد فقد قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதம் நிறைந்த ஈதுல் அத்ஹா தியாகப் பெருநாள் தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் தொழுதுவிட்டு இப்ராஹிம் நபி அவருடைய மனைவி ஹாஜரா அம்மையார், மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குடும்பமாக செய்த தியாகத்தை, அர்ப்பணிப்பை ஞாபகமூட்டக்கூடிய ஒரு மாதத்திலே, ஒரு காலத்திலே நானும் நீங்களும் இருக்கின்றோம். இப்ராஹிம் நபியுடைய அவருடைய குடும்பத்தினுடைய தியாகம் குறித்து திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்ற போது, வஇதிப் தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின், இப்ராஹிம் நபியுடைய இரட்சகனாகிய அல்லாஹ் பல கட்டளைகளின் மூலமாக அவர்களை சோதித்த போது ஃபஅதம்மஹுன்ன, அந்த ஒவ்வொரு சோதனையையும் முழுமைப்படுத்தியவர்களாக இருந்தார்கள் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் வழங்கிய சோதனைகளை என்னால் உங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத சோதனைகளை வழங்கிய நேரத்தில் கூட அல்லாஹ் இந்த சோதனையை எங்களுக்கு தருகின்றான், நாங்கள் பொறுமையாக இருப்போம் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக மனைவி ஹாஜரா அம்மையாரும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருந்ததை பார்க்கலாம். பொதுவாகவே இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று இஸ்லாத்தை என்னுடைய மார்க்கமாக ஏற்று நடக்குகின்ற போது இறைவன் புறத்திலிருந்து பல சோதனைகளை எனக்கும் உங்களுக்கும் வரும். அந்த சோதனைகளை நானும் நீங்களும் கடக்காமல் மரணத்தை ஒருபோதுமே அடைய முடியாது. அப்படி சோதனைகள் வருகின்ற போது ஒரு மூமின் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் திருமறை குர்ஆன் அழகாக எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்ற போது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு சுமக்க முடியுமோ அந்த சுமக்க முடியுமான சோதனைகளை தான் நாங்கள் வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த உலகத்திலேயே அதிகம் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் நபிமார்கள். அதற்கு அடுத்து ஈமான்ல யாரெல்லாம் அடுத்தடுத்த அந்தஸ்திலே இருப்பார்களோ அவர்களுடைய ஈமானுக்கு ஏற்ப சோதனைகளும் துன்பங்களும் வரும். நபிமார்களுடைய ஈமான் உயர்ந்த தரத்தில் இருந்ததுனால அவர்களுக்கு மிக கடுமையான சோதனைகளையும்,
அதற்கு அடுத்தடுத்த ஈமானில் யார் உறுதியாக நிற்பார்களோ அதற்கு ஏற்ப சோதனைகளையும் நாம் அல்லாஹ் வழங்குவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எனவே என்னால் உங்களால் எங்களுடைய ஈமானால் எந்த அளவுக்கு ஒரு சோதனையை சுமக்க முடியுமோ அவரவருடைய ஈமானுக்கு ஏற்ப சோதனைகளையும் துன்பங்களையும் அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். குடும்பத்தை சோதனையாக அமைப்பான், பொருளாதாரத்தை சோதனையாக அமைப்பான், எங்களுடைய வியாபாரத்தை சோதனையாக அமைப்பான். ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் எங்களுக்கு சோதனைகளை தந்து கொண்டே இருப்பான். அப்படி தருகின்ற போது நானும் நீங்களும் அந்த சோதனையை தாங்கக்கூடியவர்களாக சுமக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. ஒரு ஆத்மாவுக்கு ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு சுமக்க முடியுமோ அந்த சுமையை தான் அல்லாஹ் தருவான். அப்போ ஒரு சோதனை வருகின்ற போது ஒரு மூமின் முதலாவதாக நினைக்க வேண்டியது, என்னால் இந்த சோதனையை சுமக்க முடியும், என்னுடைய ஈமானால், அதனால் அல்லாஹ் எனக்கு தருகின்றான் அப்படின்னு. இரண்டாவதாக ஒரு மூமினுடைய அந்த சோதனை துன்பம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் எனக்கு தருகின்றான், நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று பொறுமையை கடைபிடிக்கவனாக இருக்க வேண்டும். எப்படி பொறுமையை கடைப்பிடிக்கிறது? ஒரு அழகான செய்தி ரசூலுல்லாஹ், ஒரு பெண்மணி தன்னுடைய மகனை இழந்து கபரலியில் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்தால் தாண்டி போகும்போது ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணியை தாயை பார்த்து சொல்கின்றார்கள், இஸ்பிரி, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி. உடனே அந்த தாய் ரசூலுல்லாஹ்வை பார்த்து, எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு வந்தால் புரிஞ்சிருக்கும், நீங்கள் இப்படி சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்ல ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, வந்தது அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் அவங்கள போய் இப்படி சொல்லிட்டீங்கன்னு. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வை தேடி வந்து, யா ரசூலல்லாஹ் நான் தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கங்கன்று. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஸ்ஸபுரு இந்த சொதமத்தில் ஊலா. பொறுமை என்பது சடன்லி அடுத்த செகண்டே வரணும். நீங்கள் எனக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்கல்ல, இது பொறுமை அல்ல. பொறுமையை இழந்தவளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். பொறுமை என்பது எப்போ ஒரு துன்பத்தை, எப்போ ஒரு கஷ்டத்தை நீங்கள் சந்திக்கின்றீர்களோ அடுத்த செகண்டே நீங்கள் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும். இதற்கு ஒரு அழகான சம்பவத்தை இன்னும் நீங்கள் புரிஞ்சு கொள்வதாக இருந்தால், சூரத்துல் கஹஃப்ல 18வது சூறாவில் மூசா நபி ஒரு நல்ல மனிதரை சந்திக்கின்றார். அவர் நல்ல மனிதரை சந்தித்து சொல்கிறார், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்ததை எனக்கு கற்றுத்தாங்கன்னு. அப்போ அந்த மனிதர் சொல்கின்றார், லன் தஸ்ததிஅ மஇய ஸபுரா, நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்க, பொறுமையை இழந்துடுவீங்க என்று. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை வலா ஆசீல காம்ரா, நான் அவங்களோட கட்டளைகளுக்கு மாறு செய்ய மாட்டேன், நான் பொறுமையாக இருப்பேன் என்று. இன்னக்க லன் இன்னக்க ஒரு பொறுமையாளராக நீங்கள் என்னை பார்ப்பீங்க என்று. போகிறாங்க, கப்பலில் பயணம் செய்கிறாங்க, நல்ல கப்பலை ஓட்ட போடுறாங்க. உடனே மூசா நபி அடுத்த செகண்ட் மூசா நபி கேட்குறாரு, ஏன் நீங்கள் இதை ஓட்டையை போட்டீங்கன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, கால அலம் அக்குல்லக்க இன்னக்க லன் தஸ்ததிஅ மஇய ஸபுரா, நான் உங்களுக்கு சொல்லலையா நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்கன்னு. பார்த்தீங்களா, பொறுமையை இழந்த சந்தர்ப்பம் எப்படின்றத அந்த சூறாவுல அல்ல எனக்கும் உங்களுக்கும் புரிய வைக்கிறான். ஜஸ்ட் அடுத்த செகண்டே கேட்குறாரு. ஓ, மூசா நபி சொல்கிறார், ஓஹோ நான் தப்பு செஞ்சிட்டேன், திரும்ப நான் பொறுமையை இழக்க மாட்டேன். ஒரு சின்ன பையனை பார்க்குறாங்க, களத்தை நசுக்கி கொண்டு போடுறாங்க. அடுத்த செகண்டே கேட்குறாரு, நல்ல ஒரு பொடியன் தானே, சின்ன பையன், அவனை போய் கொள்றீங்கன்னு. திரும்ப அவர் கேட்குறாரு, பொறுமையை இழந்துட்டீங்களா இல்லையா? பொறுமையை இழக்கிற சந்தர்ப்பத்தை பாருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப ட்ராவல் பண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கவா, நீங்கள் ஏன் அவனை கொண்டீங்கன்னு கேட்டால் கூட ஓகே. அடுத்த செகண்ட் சடன்லி கேட்குறாரு, பொறுமையை இழக்கிறாரு. அதே போல் ஒரு ஊருக்கு போகிறாங்க, 2 பேருக்கும் கடுமையான பசி, அந்த ஊருக்கிட்ட சாப்பாடு கேட்குறாங்க, அந்த மக்கள் கொடுக்க இல்லை. அப்புறம் ஒரு செவரு உடஞ்சி விழுகிற மாதிரி இருக்குது. இவர் ஒரு முக்கு கொடுத்து அதை நிப்பட்டுறாங்க. மூசா நபி சொல்கிறாரு, இதை செய்ததுக்கு அந்த ஊர்வாசிக்கிட்ட கூலியாக சாப்பாடை கேட்டிருக்கலாமே என்று. அப்போ அந்த மனிதர் சொல்கின்றார், ஹாதா ஃபிராக்கு பைனி வபைனி, இது எனக்கும் உங்களுக்குமான, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடுவோம், இதுக்கப்புறம் நான் நீங்களும் சேர்ந்து வாழ்கிறதுல அர்த்தம் இல்லை என்று மூசா நபியை பார்த்து அந்த மனிதர் சொல்கின்றார். அடுத்த செகண்ட் அவர் பொறுமையை இழந்து கேட்கின்ற போது, அப்போ பொறுமை என்னென்னா, துன்பத்தை, சோதனையை, கஷ்டத்தை நானும் நீங்களும் சந்திக்கின்ற போது அல்லாஹ் ஒரு மூமினாக, முஸ்லீமாக என்னை சோதிக்கின்றான், நான் பொறுமையாக இருப்போம் என்று இருக்க வேண்டும். அதுதான் பொறுமையை தவிர அதை இழக்கிறோம். பாருங்கள், அடுத்த செகண்ட் பேசுறது எல்லாம் பேசுகிறோம், எனக்கா இப்படி நடக்கணும், ஏன் இப்படி நடக்குது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு வேற வழியே இல்லை, சரி பொறுமையாக இருப்போம் இப்படின்னு இருப்பது ஒரு மூமினுடைய
பொறுமைக்கான அளவுகோல் அல்ல என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தருது. இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், மூசா யாக்கூப் நபி தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழக்கிறாங்க. இழந்து மற்ற 11 அந்த பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்க வந்து சொல்கிறாங்க, ஓனாய் உங்களோட மகனை யூசுப்பை தின்னுடுச்சு அப்படின்னு. யாக்கூப் நபி என்ன சொல்கிறாருண்டா, பெரிய ஒரு இழப்பு, அவருடைய அழுது அழுது கண் கூட குருடாகுது. அடுத்த செகண்டே சொல்கின்றார், ஃபஸபுருன் ஜமீலுன் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கின்றேன், உதவி தேடப்படுவதற்கு அல்லாஹ்வே மிக பொருத்தமானவன் தகுதியானவன் என்று அடுத்த செகண்டே யாக்கூப் நபி பொறுமையாக இருக்கின்றதை பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபஸபுருன் ஜமீலுன், அழகான பொறுமையை நான் மேற்கொள்கின்றேன் என்று. பெரிய ஒரு இழப்பு, பெரிய ஒரு கஷ்டம். தான் ரொம்ப நேசித்த குழந்தையை இழந்துட்டு வந்து ஓனாய் கடிச்சிட்டு வந்து சொல்றாங்க. மூசா நபி சொல்றாரு, யாக்கூப் நபி சொல்கின்றார், ஃபஸபுருன் ஜமீலுன், நான் அழகாக பொறுமையை கடைபிடிக்கின்றேன் என்று. அதே போல புன்யமீன் என்ற மத்த மகனை இழந்துட்டு வந்த நேரத்திலையும் அவர் சொல்கின்றார், ஃபஸபுருன் ஜமீல். அடுத்த செகண்டே அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கின்றேன் என்று. எனவே பொறுமை என்பது உடனே அடுத்த செகண்டே சடன்லி என்னிடத்தில் உங்களிடத்துல வர வேண்டும். நாங்கள் எங்களுடைய தன்னிலையை இழந்து நாங்கள் கையை காலை தூக்கி வார்த்தைகள் எல்லாம் பேசிவிட்டு வேற வழியே இல்லை. சில பேர் எங்களை சொல்லுவாங்க, பொறுமையாயிருங்க என்று. வேற வழியே இல்லாமல் நாங்கள் அதுக்கப்புறம் பொறுமையாக இருக்குது இல்லை. இது ஒரு மூமின் கடைபிடிக்க வேண்டிய பொறுமை அல்ல. இப்ராஹிம் நபி அதை தான் செஞ்சார். அல்லாஹ்வுடைய கட்டளையா மனைவியை கொண்டு போய் விடணுமா, கை குழந்தையை கொண்டு போய் விடணுமா? இப்போ நீங்கள் மக்காவுக்கு போனால் கூட மக்காவுக்குள்ள அடிக்கிற அந்த வெயிலுக்கும் அல்ல கூழு காலத்தில் வரக்கூடிய கூழுக்கும் நீங்கள் ஏசி இல்லாமல் ஃபேன் இல்லாமல் இரவுல அந்த வெட்ட வெளியில் தனியாக நிற்கணும். வெயிலேயும் தான் கூழ்லையும் தான். அந்த பெண்மணி கை குழந்தையோட இப்ராஹிம் நபி விட்டுட்டு போகிறாரு. பின்னாடியே போகிறாங்க. கேட்குறாங்க, யா இப்ராஹிம் ஐன தத்ஹப் வதத்ருக்னா ஃபி ஹாதல் வாதி லைஸ ஃபீஹி இன்சுன் வலா ஷையுன், எந்த புட்பூண்டும் மனிதர்களும் இல்லாத இந்த 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 வறண்ட பூமியில் விட்டுட்டு எங்கே போறீங்க என்று இப்ராஹிம் நபி அவரோட பாட்டில் போய்கிட்டே இருக்கிறாரு. 2ஆம் தடவை 3ஆம் தடவை கேட்குறாங்க. கடைசியாக கேட்குறாங்க, அல்லாஹு அமர கபி ஆதா, அல்லாஹ்வுடைய கட்டளையா எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போகணும் என்று இப்ராஹிம் நபி அஜல் நாம் என்று தலையாட்டுறாங்க. அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து அடுத்த கணமே அடுத்த செகண்ட் என்ன வந்துச்சுன்னு சொன்னா, இதன் வல்லாஹி லா யுதயிஃபுனா, அப்படியேண்டா அல்லாஹ் ஒருபோதும் எங்களை நெருக்கடிகளுக்கு உட்படுத்த மாட்டான், நாங்கள் இருப்போம் என அந்த பெண்மணி போய் இருந்தாங்க பாருங்க. இப்ராஹிம் நபியை திட்ட இல்லை, தப்பா எதுவும் சொல்ல இல்லை, கொஞ்சம் பேரிச்சம் பழத்தையும் தண்ணியும் தந்துட்டு எங்களை விட்டுட்டு போறீங்கன்னு கேள்வி கேட்க இல்லை. அல்லாஹ் உடைய கட்டளையா இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போறீங்களா, நிச்சயம் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், இந்த சோதனையை நான் தாங்குவேன், இந்த சோதனையை நான் வெற்றிகரமாக முடிப்பேன் என்று அந்த பெண்மணி முடிவெடுத்து அந்த இடத்துல தனியாக நிற்கிறாங்க பாருங்க. இதுதான் ஒரு மூமினுக்கு வேணும். இப்ராஹிம் நபி இடத்திலிருந்தும் அவருடைய குடும்பத்தாரரும் நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடமே அதுதான். குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ராஹிம் நபியுடைய அடுத்த கட்டளை, இப்ராஹிமே பிள்ளைய கொல்லுங்க என்று சொல்லிதான். அல்லாஹ் கிட்ட கேட்கலையா, அல்லாஹ் ரொம்ப நாள் கழிச்சு தந்த குழந்தை, நான் தனியாக விட்டுட்டு வேற வந்துட்டேன், இப்போ திரும்ப வேற கொலை செய்ய சொல்றீங்களேன்னு ரிப்பீட் அல்லாஹ் கிட்ட எந்த கேட்ட பொறுமையை இழந்தவர்களாக ஆகிவிடுவாங்க. கத்தியை எடுத்துக்கிட்டு பிள்ளையை கூட்டிட்டு போறாங்க கொலை செய்வதற்காக, அறுத்து பலியிடுவதற்காக. இப்ராஹிம் நபியிட அவருடைய குடும்பத்தாரிடம் நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடமே அதுதான். தாங்க முடியாத சுமக்க முடியாத சோதனைகள் வந்த போதும் அல்லாஹ் எனக்கு தருகின்றான் என்னுடைய ஈமானை சோதிப்பதற்காக, நான் இந்த ஈமானிலே உறுதியாக நிற்கின்றேன் என்று பார்ப்பதற்காக, அந்த சோதனையை நான் முகம் கொடுக்குகின்றேன் என்று பொறுமையாக இருக்கின்றேன் என்று அடுத்த கணமே அடுத்த செக்கனே பொறுமையாக இருந்தார்களா இல்லையா? அந்த பொறுமையை இப்ராஹிம் நபியிடமிருந்தும் அவருடைய குடும்பத்தாரிடமிருந்தும் நானும் நீங்களும் படிப்பினையாக பெற வேண்டும். அதனால் தான் திருமறை குர்ஆன் உங்களுக்கு பார்க்கலாம், அல்லாஹ் சொல்கின்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்ற போது தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல இல்லை. ஏன்னா தொழுகையை கொண்டு நாங்கள் எப்படியும் உதவி தேடுவோம். முதல்ல அல்லாஹ் எதை கொண்டு வர்றான்டா, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி, பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள், வஸ்ஸலா, தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். முதல்ல பொறுமை தான். ஒரு பிரச்சனை ஒரு துன்பத்தை பிரச்சனையை நான் நீங்கள் சந்திக்கிறேன்னா அடுத்த செகண்ட் தொழ முடியுமா? தொழ முடியாது இல்லை. அதுக்கு உது எடுக்கணும், டைம் எடுக்கும் இல்லை. ஃபர்ஸ்ட் முதல்ல நானும் நீங்கள் சந்திக்கிறது பொறுமையை தான். அல்ல அதனால தான் சொல்லி காட்டுகின்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா,
பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். முதல்ல பொறுமை தான். யா அல்லாஹ், இப்படி ஒரு துன்பத்தை கஷ்டத்தை நான் சந்திக்கிறேன், பொறுமையாக உனக்காக இருக்கின்றேன், இந்த பொறுமையை நான் அழகாக மேற்கொள்கின்றேன் என்று நாங்கள் பொறுமையாக இருந்து, அது எந்த துன்பமாக இருக்கட்டும், இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய இனவாத பிரச்சனைகளாக இருக்கட்டும், இப்போ சமீப காலமாக எங்களுக்கு நடக்கக்கூடிய வியாபார ரீதியாக பிரச்சனைகளாக இருக்கட்டும், குடும்ப ரீதியான சிக்கல்கள் பிரச்சனைகளாக இருக்கட்டும், என்னுடைய ஈமானை சோதிப்பதற்காக அல்லாஹ் தருகின்ற நான் பொறுமையாக இருக்கின்றேன். உது எடுத்து 2 ரக்காத் தொழுது அதுக்கப்புறம் அல்லாஹ்விடத்தில் முதல்ல பொறுமை தான். அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி. இதை தான் இப்ராஹிம் நபி செய்தார், அவருடைய குடும்பம் செய்தார்கள். எனவே இந்த இப்ராஹிம் நபியிடமும் அவருடைய குடும்பத்தாரும் நானும் நீங்களும் பெற வேண்டிய படிப்பின் என்னென்றால், சோதனைகள் எக்கச்சக்கமாக மழை அளவுக்கு தாங்க முடியாத சோதனைகள் எல்லாம் கொடுத்த போதும் உடனே அடுத்த கணமே பொறுமையாக இருந்தார்கள். அல்லாவுக்காக அதை சகித்து கொண்டார்கள், அதற்காக முகம் கொடுத்தார்கள். இன்று உலகமே போற்றப்படுகின்ற ஒரு குடும்பமாக, மொத்த குடும்பத்தையும் இன்றைய நாள் கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் ஞாபகப்படுத்தி அந்த தியாகத்தை அவர்களும் செய்கின்ற அளவுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து வைத்திருக்கின்றான். எனவே எங்களையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் சிறப்பான இடத்துக்கு கொண்டு வந்து வைப்பான். எங்களுக்கு சோதனைகள் வருகின்ற போது, எங்களுடைய ஈமானடா சுமக்க முடியுமான சோதனைகள் வருகின்ற போது அதில் பொறுமை உள்ளவர்களாக, உடனே பொறுமை காக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். எனவே இப்ராஹிம் நபியுடைய இந்த தியாக திருநாளில் இந்த ஒரு படிப்பினையை இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்போம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டவனாக, இன்றைய நாள் சந்தோஷமான ஒரு நாள். ரசூலுல்லாஹ் அதிகம் சதக்கா தர்மம் செய்ய எங்களுக்கு தூண்டிய ஒரு நாள். எனவே எங்களால் முடிஞ்ச சதக்காக்களை தர்மங்களை எங்களுடைய குடும்பங்களுக்கு, ஏழைகளுக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்காக சரி, ஊரில் யாரும் சரி, கொடுக்கக்கூடியவங்களாக நாங்கள் இருக்கணும். பொதுவாக எங்களிடத்துல வளம் இருக்குது, பெருநாள் காசு கொடுப்போம். எனவே அதில் ரொம்ப ஏழைகளையும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அதோட உறவுகளோட, இன்றைக்கி தனியாக இருக்கிறவங்க ஊருக்கு கோல் பண்ணி உம்மா வாப்பா உறவுகளோட பேசி அவங்களுடைய சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. எனவே அது போக பெருநாள் தினம் என்றனால உங்களுக்கு இஸ்லாம் சில அனுமதிகளை தந்திருக்குது, சந்தோஷமாக ஜாலியாக உங்களோட நாளை கழிக்கிறதுக்கு. எனவே அந்த மாதிரியான சந்தோஷங்களோடு இன்றைய நாளை கழிக்கக்கூடியவங்களாக நாங்கள் இருப்போம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா